டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பப்பாசியால் நடத்தப்படுகின்ற புத்தக திருவிழாவில் சீமான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சீமான் அந்நிகழ்ச்சியில் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். பப்பாசி புத்தக திருவிழால ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடக்குது. அதுல சீமான் கலந்துருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பாடல் வெளியேற்றப்பட்டது. அது என்ன அப்படின்றது சொல்ல முடியுமா? அதாவது ஆண்டுதோறும் சென்னை ஒய்எம்சிஏ நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் புத்தக திருவிழா அப்படின்றது நடைபெறும். பப்பாசி தென்னிந்திய புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம், இது சார்பா ஆண்டுதோறும் புத்தக திருவிழா அப்படின்றது நடத்தப்படுகிறது. இந்த புத்தக திருவிழாவில் பல்வேறு புதிய புத்தகங்கள், அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த புத்தக திருவிழாவில் நடைபெறும். வாசிப்பை ஊக்குவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த புத்தக திருவிழாவில் மேற்கொள்வாங்க. இதுதான் அந்த புத்தக திருவிழாவினுடைய ஒரு முக்கிய அம்சம். இது மட்டும் இல்லாமல் திராவிட கருத்தியல், திராவிடத்திற்கு எதிரான புத்தகங்கள், அதே போல கம்யூனிச கருத்தியல், அதற்கு எதிரான புத்தகங்கள், இப்படி எல்லா புத்தகங்களும் கிடைக்கின்ற இடமாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்க நடத்தப்படும். இப்ப இறையன்பு போய் கலந்துக்குவாரு, சுகிசிவம் போய் பேசுவாரு, வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை எப்படி ஊக்குவிக்கணும், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் புத்தக அறிமுகம் அப்படின்னு கூட நடக்கும். ஆனால் இன்றைக்கு டிஸ்கவரி புக் பேலஸ், அந்த புத்தக வெளியீட்டு நிறுவனம் சார்பாக இன்றைக்கு நடத்தப்பட்ட நிகழ்ச்சி என்பது சீமானினுடைய ஒரு அரசியல் பிரச்சார மேடையாக, ஒரு தேர்தல் பிரச்சார மேடையாக இந்த பப்பாசியினுடைய நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றுள்ளது. இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் அப்படின்ற நபர் தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற ஒரு நூலை பதிப்பிச்சிருக்கிறாரு. அந்த நூலை வெளியிடுவதற்கு சீமானை அழைத்து அந்த பப்பாசி அரங்கத்திற்குள்ளாகவே அந்த நூல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தான் தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடுத்த அப்படின்ற மனோன்மணியம் சுந்தரனாரின் பாடல் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே சங்கராச்சாரிகள் இந்த பாடலை புறக்கணித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்ப இருக்கிற சின்ன சங்கராச்சாரி விஜயேந்திரன் இந்த தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கும் பொழுது கீழே பெஞ்சிலே உட்கார்ந்து இருந்தான், எந்திரிச்சு கூட நிக்கல. அன்றைக்கே இது கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் கட்சியினரும் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர் மோன நிலையில இருந்தாரு, தியான நிலையில இருந்தாரு அப்படின்னு சப்பக்கட்டு கட்டினானுங்க. அதற்கு பிறகு ஆளுநர் RN ரவி அவர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில இதே போல தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. தமிழ்நாடு அரசு தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்க கூடாது இப்படின்னு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது கடந்த காலத்தில் எப்படி சங்கராச்சாரி தமிழ்தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிக்க முடியாது அப்படின்னு தமிழ் மீது கொண்ட வெறுப்பால் வன்மத்தால் உட்கார்ந்துட்டு இருந்தானோ, எப்படி RN ரவி தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாரோ, அதே போல இன்றைக்கு சீமானும் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறான். புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்தை பாடி இருக்கிறானுங்க. இப்ப தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது, நீ என்ன மயிருக்கு புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்தை இங்க பாடுற? தமிழ்நாட்டு தமிழ்தாய் வாழ்த்து நீராறும் கடல் உடுத்த, அதை பாடுவதற்கு உனக்கு ஏன் வலிக்குது? ஏன்னா அதுல தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது இந்த சைமன் எச்சகல நாய்க்கு வலிக்குது. அதனால அந்த பாடலை புறக்கணித்திருக்கின்றான். அதாவது திராவிடம் என்கின்ற வார்த்தை RN ரவிக்கும் வலிக்குது, சங்கராச்சாரிகளுக்கும் வலிக்கிறது, பார்ப்பன கும்பலுக்கும் வலிக்கிறது, இந்த பாலியல் பொறுக்கி சைமன் செபாஸ்டினுக்கும் வலிக்கிறது. இப்ப இதுல முக்கிய பிரச்சனை என்னன்னு பாருங்க. அது டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பனால் அமைக்கப்பட்ட ஒரு மேடை. அந்த மேடையில் இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற இந்த நூலை சீமான் வெளியிட அதை யார் பெற்றுக்கொள்றாங்கன்னா, இந்த பப்பாசியினுடைய தலைவராக இருக்கிற சேது சொக்கலிங்கம் அப்படின்றவர் தான் அந்த நூலை வாங்கிக்கிறாரு. அவரும் அந்த மேடையில் இருக்கிறார். மேடையில் இருக்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுகிறது. அவரும் அமைதியா இருக்கிறாரு. சேது சொக்கலிங்கத்து மேல ஏன் இவ்வளவு சார்ஜ் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பப்பாசி நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக இப்படி புத்தக திருவிழாவை நடத்துவதற்கும் மக்கள் மத்தியில் வாசிப்பை மேம்படுத்துவதற்கும் வருஷம் 75 லட்சம் ரூபாய் மானியமா தர்றாங்க. அப்படி தமிழ்நாடு அரசால் மானியம் கொடுத்து
இந்த புத்தக திருவிழாக்கள் வந்து நடக்கும் பொழுது அந்த திருவிழாவில் தமிழ்நாடு அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், அட்டூழியம். இந்த நபர் சேது சொக்கலிங்கம் வெட்கமே இல்லாம சீமானோட அங்க நின்றுட்டு இருக்கிறாப்ல. சீமானோட போய் நிக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அங்க என்ன நடந்துச்சு? தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அவர் தானே பொறுப்பேற்றுங்க, அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்ததுக்கு. எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு வந்து பப்பாசிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்கிறாப்புல. பப்பாசிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா உன்னை யார் வந்து நிக்க சொன்னா? தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கிறப்பயே நீ வந்து கிளம்பி வந்திருக்கணுமா இல்லையா? நீ பண்றதெல்லாம் பண்ணுவியா, பண்ணிட்டு எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. சீமானுடைய சர்ச்சை பேச்சுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை. அதாவது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை அதே மேடையில வந்து கேவலப்படுத்தி சீமான் பேசுறான். அப்பயே அங்கதான் வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்கிறாப்ல. இவ்வளவு அநியாயங்கள் வந்து அங்க நடக்கும் பொழுது அங்க இருந்துட்டு எங்களுக்கும் இதற்கும் வந்து தொடர்பில்லை அப்படின்னு சொல்வது ஒரு நாணயமான பேச்சா? ஒரு பப்பாசியினுடைய தலைவராக இருந்து கொண்டு அந்த பொறுப்புக்குரிய தகுதியோ அந்த நபருக்கு இருக்குதா? அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அவருக்கு இருக்குதா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதுல பாருங்களேன், இன்னைக்கு அவன் மேடையில பல்வேறு விஷயங்களை வந்து சொல்றான். அதுல குறிப்பா ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. இங்க பாருங்க, பாரதிதாசன் பாதைன்னு இருக்குது, அது எங்க தாத்தா. அங்க பாருங்க வள்ளுவர் பாதை, அவர் எங்க பெரும்பாட்டன். அங்க பாருங்க அவ்வை பாதைன்னு இருக்குது, அவங்க வந்து எங்க பெரும்பாட்டி. கம்பன் பாதைன்னு இருக்குது, அவங்க வந்து எங்க தாத்தா. இங்க வந்து வஉசி பாதைன்னு இருக்குது, அவரு எங்க தாத்தா. இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு கலைஞர் பாதை அப்படின்னு இருக்கின்ற அந்த புக் ஸ்டால், அந்த அரங்குக்கு, அந்த நடைக்கு அது பேரு. அந்த கலைஞர் பாதையை வந்து சுட்டி காட்டி இது நாசப்பாதை, இது கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை, அந்த பாதையிலிருந்து மீட்பதற்குத்தான் இந்த புத்தகம் அப்படின்னு இன்றைக்கு வெளியிட்ட புத்தகத்தை இந்த எச்சக்கல சைமன் வந்து எடுத்து காட்டுறான். இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாதை அங்கே எங்களுடைய மூதாதை வள்ளலார் பாதை, அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வஉசி பாதை, அங்கே அறிவு மூதாட்டி எங்க அப்பத்தா அவை பாதை, அங்கே கம்பர் பாதை, அங்கே புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாதை, அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை, நல்ல பாதையாத்தான் இருக்கும். இங்கே நடுவுல ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை. கலைஞர் பாதைன்னு ஏன் பேர் வைக்க கூடாது? எதுக்காக வைக்க கூடாதுன்னு கேட்கிறேன். பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கியது கலைஞர். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பட்டியலில் இருந்த 116 சாதிகள், வன்னியர்கள் உட்பட 116 சாதிகளுக்கு 20% இடஒதுக்கீட்டை கொடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் அவங்கள வந்து கொண்டு வந்து வச்சு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு, அவங்க வேணான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. அடுத்து இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதற்கடுத்து அருந்ததியர்கள் மக்களுக்கு அவங்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. இப்படி எல்லா சமூகங்களுக்குமே சமூக நீதியை வழங்கியவர் டாக்டர் கலைஞர். அவர் பேர்ல அங்க பாதையை வைக்காம அங்க நாசகார பாதை. ஆமா, அத நாசகார பாதைன்னா அந்த பாதை தான் தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுத்த பாதை. எது நாசகார பாதை அப்படின்னா பாலியல் பொறுக்கி சீமானினுடைய பாதை தான் நாசகார பாதை. இப்ப இதுல இன்னொருத்தவங்க அற்புதம் அம்மாள், பேரறிவாளனுடைய தாயார், அவங்க இதே மேடையில் இதே நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. சீமானை ஆற தழுவி விட்டு அந்த மேடையில் உட்காடுறாங்க. பஞ்சவர ஒரு ஆமா, பேர் மட்டும் இல்ல, ஆளே அற்புதம், அற்புதம் தான் அப்படின்னு வந்து சைமன் சொல்றான். எங்க அம்மா பேர் மட்டும் இல்ல, ஆளே அற்புதம் தான். இப்ப அந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி வேண்டாமா? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவர் விடுதலை செய்யப்படும் வரை அவருக்காக களத்தில் எத்தனை போராட்டங்களை இந்த திராவிட இயக்கம் வந்து நடத்தி இருக்கிறது. சீமான்லாம் வந்து 2009க்கு பிறகு வந்து நாடக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான். அதற்கு முன்னாடி அத்தனை தெருக்கள், தமிழ்நாட்டு தெருக்களில் அத்தனை கூட்டம் போட்டு அத்தனை நிதி வசூலிச்சு இவர்களுடைய வழக்குக்காக பணம் செலவு செய்தது முதல் அத்தனையும் செய்தது திராவிட இயக்கத்துக்காரர்கள், திராவிட இயக்க அமைப்புகள். இவங்க தான் வந்து செஞ்சாங்க. இந்த அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த திமுக ஆட்சி அமைந்த பிறகு பேரறிவாளன் ஒரே ஒரு நாள் கூட வந்து ஜெயிலில் கிடையாது. எல்லா நாள்லுமே அவர் வந்து பரோல்ல தான் இருந்தார். அவருடைய பரோல் லாங் லீவா வந்து அவருக்கு கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அவங்கள விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற வரைக்கும். இப்ப அவ்வளவையும் வந்து திராவிட இயக்கமும் திமுகவும் வந்து செய்திருக்கும் பொழுது அந்த அம்மா கூச்சமே கொஞ்சம் கூட இல்லாமல், கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாமல்
சீமானை கட்டி தழுவிக்கிட்டு அவர் மேடையில போய் உட்கார்ந்துக்கிட்டு கலைஞரை, திராவிடத்தை, பெரியார் இயக்கங்களை கொச்சைப்படுத்துவதை இந்த அம்மா எப்படி கொண்டாடுகிறது, எப்படி ரசிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒன்றும் புரியல. அது கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லை அப்படின்றதுதான். காரியத்திற்காக இவ்வளவு நாள் வந்து திராவிட இயக்கங்களை தொங்கிட்டு இருந்திருக்கிறாங்க, முதலமைச்சரை வந்து பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. காரியம் ஆன உடனே சைமனோட சேர்ந்து அவங்க தங்களுடைய சுயரூபத்தை காட்டுகிறார்கள் அப்படின்றதுதான் தெளிவாக புரிகிறது. இப்ப அடுத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் அந்த பதிப்பாளர் அவர் எப்படி காட்டிக்குவாருன்னா, அந்த பதிப்பகம் ஒரு இலக்கியவாதிகளுக்கான பதிப்பகம், அது வந்து ஒரு முற்போக்கு பதிப்பகம், அது அங்க வந்து இந்த திராவிடம் பேசுகின்ற திமுகவை சார்ந்த திமுக கட்சியில் உள்ள ஒரு சிலரும் கூட, இப்போ உதாரணத்துக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லாம் சொல்றாங்க, இவங்களாமே அந்த பதிப்பகத்தோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் அப்படின்னா. ஒரு பக்கம் இவங்களோட தொடர்பு, இன்னொரு பக்கம் சீமானோட தொடர்பு. தன்னை வந்து ஒரு முற்போக்காளராக தங்கள் புத்தகம் ஏதோ பெரிய யோக்கியமான புத்தக கடை அப்படின்லாம் காட்டிக்கிட்டு, இன்னொரு புறம் ஒரு கேவலமான மானங்கட்ட வேலையை இன்றைக்கு இந்த வேடியப்பன் அப்படின்ற நபர் வந்து செஞ்சிருக்கிறாப்ல. எதற்காக? புத்தக வெளியீடு, புத்தக அறிமுகம் அப்படின்னா புத்தக அறிமுகத்தோட நிக்கணும். இத்தனை கட்டுரைகள் வந்து இருக்குது, இது இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லணும். ஆனா அந்த நிகழ்ச்சியில் சீமான் முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்கிறான், திராவிட வெறுப்பை கக்கி இருக்கிறான், கலைஞர் வெறுப்பை கக்கி இருக்கிறான். தேர்தல் பிரச்சார மேடையில் என்னென்ன பேசுவார்களோ அதை அத்தனையும் பேசியிருக்கிறான். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் போய் அப்படி பேசினதே இல்லை. நாஞ்சில் சம்பத் பேசுவாரு, பல்வேறு அரசியல் கட்சி சமகால அரசியல் விஷயத்தை தொட்டு பேசுவாங்க, ஒரு புக்க பத்தியே பேசல முழுக்கவே. ஆமா, சமகால அரசியல்னா கூட அந்த வாசிப்பு அது சார்ந்த விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஒரு கட்சிக்கு எதிராக அப்படி பிரச்சாரமா வந்து பேச மாட்டாங்க. அதை இன்றைக்கு வந்து சைமன் செபாஸ்டின் இந்த பாலியல் பொறுக்கி அந்த மேடையில் வந்து செஞ்சிருக்கிறான். அதை இந்த புறம்போக்கு பொறுக்கி வேடியப்பன் வந்து கைதட்டி ரசிச்சு ஊக்கப்படுத்தி கொண்டாடி இருக்கிறான். இப்படி பப்பாசி கேவலமாக கேடாக சேது சொக்கலிங்கம் அப்படின்ற அதனுடைய தலைவர் நடந்துகிறாரு. பப்பாசி நிறுவனம் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அரசு எதற்காக ஆண்டுதோறும் இவர்களுக்கு 75 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும்? அந்த மானியத்தை கட் பண்ணும். அரசே இது போன்ற புத்தக திருவிழாக்களை அரசே வந்து நடத்த வேண்டும். இது ஒண்ணு. இன்னொன்று, இந்த வேடியப்பன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கிறாப்புல. நீ வந்து பதிப்பாளரா இல்ல சீமானுக்கு தரகரா? அதுதான் இங்க அடிப்படை கேள்வி. நீ அந்த புத்தகத்தை வந்து தொகுத்தவனை பேச வச்சிருக்கலாம், அந்த புத்தகத்தில் கட்டுரை எழுதினவனை வந்து பேச வச்சிருக்கலாம், இன்னென்ன செய்திகள் இதுல இடம்பெற்றிருக்குது அப்படின்னு நீ சொல்லிருக்கலாம். ஆனா நீ வந்து சமகால அரசியலை முழுக்க வந்து பேசி திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் திட்டுவதற்காக சைமன் அந்த மேடையை பயன்படுத்தி இருக்கிறான். அதற்கு இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் தரகு வேலையை பார்த்திருக்கிறான், ஒரு மாமா வேலையை பார்த்திருக்கிறான். நீ புத்தகத்தை இப்படி வெளியிடணும் அப்படின்னா உன் டிஸ்கவரி புக் பேலஸ்ல வந்து கூட்டம் போட்டு அங்க சைமனை கூப்பிட்டு வந்து நீ எந்த மாமா வேலை வேணாலும் அங்க பார்த்திருக்கலாம். உனக்கு பொது இடத்துல பப்பாசியில இந்த வேலையை செய்வதற்கு தான் உனக்கு வந்து டிஸ்கவரி பேலஸுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்களா? இப்ப இதுல பேசின இன்னும் சில விஷயங்கள், தைப்பூசத்துக்கு விடுமுறை இல்லையா, இவங்க ஐயா வந்து எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்தாராம். உடனே அதுக்கு எடப்பாடி வந்து என் பேரே பழனிசாமி தான்பா, என் தோட்டத்துல நான் வந்து முருகனுக்கு கோயில் கட்டி நான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் உடனே விட்டாராம். ஐயா பெருந்தமிழர் எடப்பாடியார் எப்படி இருக்குன்னா, அவரோட கடைசி பீரியட்ல வந்து ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் கொரோனா டைம்ல ஆல் பாஸ், 12th ஆல் பாஸ் எல்லாரும் லீவ் விட்டுனே அவங்க எல்லாம் எடப்பாடின்னு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. ஐயா பெருந்தமிழரா அவரு. ஏன்டா தூத்துக்குடியில 15 பேரை துள்ள துடிக்க சுட்டு கொன்ன கொலைகாரன் எடப்பாடி. கொடநாட்டுல அங்க வந்து மர்மமா இன்னமும் அந்த டிஸ்பியூட் வந்து போயிட்டு இருக்குது. அங்க 3-4 கொலைகள் நடந்திருக்கிறது. அதற்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி அயோக்கியத்தனமான ஆட்சி. எல்லாமே ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, மீத்தேன் திட்டங்களாக இருந்தாலும் சரி, உதய்மின் திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய அனைத்து நாசகார திட்டங்களையும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்த ஒரு பிதாமகன், ஒரு பெருந்தமிழர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இந்த அயோக்கியனை ஒருத்தன் பெருந்தமிழர் அப்படின்னு மேடையில கொண்டாடுறானா அதுக்கு என்ன காரணம்? வழியாக அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்கட் போட்டாங்க, அடுத்து சின்னம்மா வந்து பிஸ்கட் போட்டாங்க, இடையில கொஞ்ச நாள் வந்து சின்னம்மாவினுடைய கணவர் சித்தப்பா நடராசன் வந்து பிஸ்கட் போட்டாரு, அதுக்கு பிறகு வந்து பெருந்தமிழர் எடப்பாடியார் பிஸ்கட் போட்டாரு. கேஸ்ல இருந்தா காப்பாத்தி விட்டாரு. ஆமா, கேஸ்ல இந்த விஜயலட்சுமியினுடைய பாலியல் வழக்கு அவங்க கொடுத்த புகார்ல இருந்து காப்பாத்தி விட்டாரு. இதனால இந்த நாய் விசுவாசத்தை காட்டுகிறது, வாலாட்டுகிறது. அது ஒரு பக்கம்.
இன்னொன்னு, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரங்க, புத்தக வெளியீட்டு விழாவில் இதை பத்தி பேசுறதுக்கு என்ன தேவை இருக்கிறது? ஏதாவது தேவை இருக்குதா? அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இதை பத்தி பேசுறான். சரி, பேசுறதுல என்ன தெரியுங்களா சொல்றான்? எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு அரசா அதுவா இதுவான்றான். எஃப்ஐஆர் யாரு லீக் பண்ணா? சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய என்ஐசி, அது பொறுப்பு அவங்க தான் ஏத்துக்கணும்ன்றது வந்திருக்கு. ஆமா, அவங்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க. தேசிய தகவல் ஆணையமே அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டாரு. ஆனா அவன் அங்க போய் அதை திமுக பேர்ல எழுதுறான். இதெல்லாம் அவனுக்கு பாருங்களேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. இதுக்குதான் இந்த மாமா வேடியப்பன் மேடை போட்டு கொடுத்துருக்கிறான். பப்பாசியினுடைய தலைவர் சேது சொக்கலிங்கம் போய் கலந்திருக்கிறாரு. இது போன்ற செயல்கள் வருங்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவின் நோக்கத்தை சிதைக்காமல் இருப்பதற்கு, இப்ப பல்வேறு இடங்கள்ல இப்ப 800 அனல் மின் நிலையம் விரிவாக்கத்துக்காக கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது. அதுல அந்த பகுதி மக்கள் போய் நியாயமா தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க போறாங்க. அதை அங்க இருக்கிற அதிகாரிகள் கணக்குல எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். அதுல போய் சீமான் கலந்துக்கிறது. இப்ப சீமான் கலந்துக்கிட்டு என்ன பண்றான்? அதை அரசியல் மேடையா மாத்துறான். இப்ப இது பொது வெளியே இருக்கிற பொது பார்வையாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது நல்ல திட்டம் போல, அதனாலதான் போய் சீமான் அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அப்படின்னு அங்க உண்மையாக போராடுபவர்களுடைய நோக்கத்தை சிதைக்கும் விதமாக இவன் ஒவ்வொன்றிலையுமே இதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது இவனுடைய முழு நோக்கமே என்னன்னா அட்டென்ஷன் தான். விஜய் வந்த பிறகு இவனுடைய கட்சியில இருந்து எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறான். இவனுக்கு வேற வழியே இல்லை. அப்ப எங்கெங்கெல்லாம் பெரியாரை திட்ட முடியுமோ, எங்கெங்கெல்லாம் கலைஞரை திட்ட முடியுமோ அப்படி திட்டி தானும் ஒரு ஆளு அப்படின்னு காட்டிட்டு இருக்கிறான். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ ஒரு ஆளுமையரே கிடையாது அப்படின்றதான் உண்மை சீமான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் அவர்களுக்கு அது ஒரு பொது மேடை, பொது ஜனங்கள் வந்து போற மேடை. இப்போ ரெண்டாவது பிறர் கட்சி அங்கே அரசியல் பேசுறது இல்லை. அப்போ நம்மளும் அப்படி பேசக்கூடாது, சரி கிடையாது, யார் இல்லாத இடத்துல ஒரு விமர்சனம் இருக்கிறது சரி கிடையாதுன்ற ஒரு நாகரிகமும் தெரியாம அப்படி பேசியிருப்பாரு அவர். அதான் நக்கர நாய்க்கு செக்கென்ன சிவலிங்க என்ன அப்படின்னு தெரியாது அப்படிம்பாங்க. அதை போல சைமன் என்கின்ற பாலியல் பொறுக்கி எங்க வேணாலும் வாய வைப்பான், எங்க வேணாலும் நக்குவான். அவ்வளவு கேடுகட்ட ஜென்மம் தான் இந்த சைமன். இவன் கட்சி கூட்டம் போட்டு அதுல பேசு, உன் கட்சி மேடை போட்டு இங்க பாருங்க தமிழ் தேசியம்னு ஒரு புக்கு வெளியிடுறோம், இந்த புத்தகம் இதுக்கு எதிரான புத்தகம், இவங்களுக்கு எதிரான புத்தகம் அப்படின்னு நீ பேசு. அதை விட்டுட்டு அரசு நிதியில் 75 லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்து நடத்தப்படுகின்ற ஒரு புத்தக திருவிழாவில் நீ போய் உன் கட்சி கொள்கைய உன் பிரச்சார மேடையா பயன்படுத்துவது எவ்வளவு அயோக்கியத்தனமானது. ரெண்டாவது, தமிழ் தேசியத்திற்கும் இன்றைக்கு வெளியிட்டுள்ள இந்த புத்தகத்திற்கு என்ன சம்பந்தம்? தமிழரசனுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்குன்றாங்க. அவரு தனித்தமிழ்நாடு கேட்டு ஆயுதம் ஏந்தி போராடியவர். அதை தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லலாம். வேற மணியரசன், இப்படி நிறைய பேர், இடுமானங்கார்த்தி, மன்னர் மன்னன், இப்படி நிறைய டுபாக்கூர்கள் அதுல புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. மணியரசன் பேசுறது தமிழ் தேசியமா? மணியரசன் நாங்கெல்லாம் தமிழ் இந்து அப்படின்றான். இந்துன்ட்டு அதுக்கப்புறம் என்ன மயிர புடுங்குற தமிழ் தேசியம் நீ? அடுத்து சைமன், நீ என்ன தனிநாடு வாங்க போறோம்னா பேசிக்கிட்டு இருக்கிற? நீ இந்திய அரசுக்கு உட்பட்டு உன் கட்சியை பதிவு செஞ்சுக்கிட்டு நான் இந்தியன் தான் அப்படின்னு தேர்தல் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன தமிழ் தேசியம் உனக்கு நொட்டுது, மயிர புடுங்குது? அடுத்து திராவிடமும் தமிழ் தேசியம் முதல்ல வேற வேறையா? தனிநாடு அப்படின்ற கோரிக்கையை கலிய பெருமாளுக்கு முன்னாடி, தமிழரசனுக்கு முன்னாடி தந்தை பெரியார் தான் முதல்ல இந்த மண்ணில் வைக்கிறாரு. 1938 தமிழ்நாடு தமிழருக்கேன்றாரு. அதற்கு பிறகு இது ஒருங்கிணைந்த சென்னை மாகாணமாக இருந்ததனால் திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்றாரு. அதற்கு பிறகு மொழிவழி மாகாணங்கள் 1956 பிரிந்த பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு தன்னுடைய மரண தருவாயில் வரை அந்த முழக்கத்தை முன்வைத்தார். தொடர்ச்சியாக போராட்டங்களை தந்தை பெரியார் கட்டமைத்திருக்கின்றார். திராவிடம் தான் உண்மையான தமிழ் தேசியத்தை பேசியது. அது தேர்தலில் அப்படி பேச முடியாது அப்படின்றதுனால மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு முழக்கத்திற்கு திமுக சேர்ந்தது. மாநில உரிமைகள் அப்படின்ற, மாநிலங்களுடைய தன்னாட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துச்சு. இப்ப சீமானும் அவர்கள் பேசுகின்ற தமிழ் தேசியமோ தமிழ் தேசியமா? உண்மையான தமிழ் தேசியமா? அது பார்ப்பன தமிழ் தேசியம், அது பாசிச தமிழ் தேசியம், அது ஒரு வலதுசாரி தமிழ் தேசியம். முதல்ல ஒரு தமிழ் தேசியத்திற்கு இவங்க பாருங்க, முருகன் முப்பாட்டன் அவங்க தான் எங்க தமிழ் தேசிய பெரும்பாட்டன், தமிழ் கடவுள் அப்படின்றாங்க. அப்புறம் அல்லாவை கும்பிடுறவன், இயேசுவை கும்பிடுறவன்லாம் தமிழன் கிடையாதா? அவங்களுக்கும் முருகன் தான் கடவுள்னு சொல்ல வரியா? அப்ப இது என்ன வகையான தேசியம்? RSS சொல்லுது இல்ல, கலாச்சார இந்துத்துவ தேசியம். அந்த தேசியம் என்னன்னா
இது இந்து நாடு, இது இந்துக்களுக்கான தேசம். இந்த தேசத்தில் பிற மதத்தினர் இந்த இந்து கோட்பாட்டை ஏத்துக்கிட்டு வாழணும். இல்லைன்னா அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்டு அவர்களுடைய அனைத்து ஜனநாயக உரிமைகளையும் பறிக்கப்பட்டு அவர்களை அடிமைகளாக்குவோம் அப்படின்றதான் அவங்களோட கோட்பாடு. அதனுடைய செயல் திட்டம் தான் சிஏஏ அப்படின்னு இன்னைக்கு அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறானுங்க. இப்ப இவர்கள் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அவன் RSS பாசிஸ்ட், இவன் வந்து ஒரு தமிழ் பாசிஸ்ட். இந்த பொறுக்கிக்கு அங்க என்ன வேலை? அரசினுடைய நிதி உதவியோடு நடைபெறுகின்ற ஒரு புத்தக திருவிழாவில் சைமனை அனுமதித்த சேது சொக்கலிங்கம் அவர் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். பப்பாசியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சேது சொக்கலிங்கம் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். சீமான் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணித்ததற்கும் அந்த மேடையில் அரசியல் மேடையில் நான் போய் கலந்துகிட்டதுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். சீமானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஆமா, அவருதான் மேடையில் வந்து உட்கார்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.